கௌசல்யா ரவி. நான் இந்த திருவாசகம் வகுப்பில் சேர்ந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது. இந்த வகுப்பில் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் திருவாசகம் படிக்கவும் பாடவும் கற்றுக்கிட்டேன். திருவாசகம் பாடலை பாடுவதனால் கிடைக்கும் மனநிறைவு என்ன அப்படிங்கிற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன். இப்போ திருவாசகம் பாடலை பாடுவதனால் எனக்கு எண்ணற்ற மனநிறைவு கிடைச்சிருக்குங்க. அது வார்த்தைகளால் என்னால் சொல்லவே முடியாது. முதலாவதான காரணம் என்னன்னா மொழி. உலகத்தில் எவ்வளவோ மொழி இருக்குது, எல்லா மொழியும் சிறந்த மொழி தான். ஆனால் தாய்மொழின்னு வரப்போ கொஞ்சம் பற்று நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஜாஸ்தி இல்லையா? ஸோ என் தாய்மொழியான தமிழ் மொழியில் நான் கடவுளுக்காக ஒரு பாட்டு கற்றுக்கிட்டு பாடுறேங்கிறது எனக்கு அவ்வளோ மனநிறைவு கொடுத்துருக்கு. இது மூலமாக நான் என் தாய்மொழிக்கு ஒரு சின்ன மரியாதை செய்கிறேன். என் தாய்மொழியில் பாடி கடவுளுக்கு தொண்டாடுறேன் அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப மனநிறைவு கொடுத்துருக்கு எனக்கு. அடுத்ததான் மாணிக்கவாசகரை பற்றி நம்மளால சொல்லாமல் இருக்கவே முடியாது. எவ்வளோ எளிமையான தமிழ் வார்த்தைகளை அவர் இந்த பாட்டில் அவர் போட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சாதாரணமாக தமிழ் படிக்கிறவங்க கூட இந்த பாட்டு ரொம்ப எளிமையாக இருக்கும். எளிமையான வார்த்தை, ஆனால் நிறைஞ்ச கருத்தோடு அவர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. நம்மளுக்கு பின்னாடி வர எல்லாருமே கற்றுக்கணும், படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி அவர் இந்த எளிமையான வார்த்தையை உபயோகப்படுத்தி இந்த பாட்டை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அப்படி அவர் கொடுத்துட்டு போனதை நம்ம படிக்கிறதுக்கு கடவுள் நம்மளை ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறப்ப அவ்வளோ மனநிறைவு எனக்கு கிடைக்குதுங்க. அடுத்ததாக என்னன்னா இந்த பாட்டை ஆரம்பிக்கிற அந்த அக்ஷரங்கள் நமசிவாய வாழ்கன்னு ஆரம்பிக்குது இல்லையா? நமசிவாயங்கிறதே ஒரு சக்தி வாய்ந்த அக்ஷரம். என்ன பிரச்சனை என்ன இருந்தாலும், மனசு எவ்வளோ சலனத்தோடு இருந்தாலும் நமசிவாயன்னு சொன்னால் போதும், எல்லாமே அடங்கிடும். அந்த அக்ஷரத்தில் ஆரம்பிக்கிற அந்த நொடி, பாடலை படிக்கிற அந்த நொடியே மனசு நிறைஞ்சிரும். சரி, இன்னைக்கு ஒரு பாட்டு படிக்கலாம், 2 பாட்டு படிக்கலாம்னு நினச்சிருந்தா கூட நம்மளுக்கு அந்த புத்தகத்தை வைக்கவே மனசு வராது. ஏன்னா ஆரம்பத்துலேயே அந்த மனசு நிறைஞ்சு நம்மளை இழுத்து கொண்டு போயிடும், நிறைய படிக்க சொல்லி தூண்டும். அது அந்த அக்ஷரம், எனக்கு ஆரம்பிக்கிற அந்த அக்ஷரம் எனக்கு அவ்வளோ மனநிறைவு கொடுக்குது. அடுத்தது இந்த வகுப்பில் இருக்கிற ஆசிரியர்களை பற்றி நம்ம எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? வடிவாட்சி ஒவ்வொரு வார்த்தைக்கும் அழகாக பொருள் சொல்லி, குட்டி குட்டி கதை சொல்லி, படம்லாம் போட்டு எங்களுக்கு காமிப்பாங்க. அப்புறம் குரு சார் ஒரு எளிமையான ஒரு மெட்டில் எங்களுக்கு பாடவும் சொல்லி கொடுத்துருக்காரு. அழகான கருத்து நிறைஞ்சு எளிமையான ஒரு மெட்டில் ஒரு அழகான ஒரு திருவாசகத்தை நம்ம பாடுறப்ப மனநிறைவு கிடைக்காம இருக்கவே இருக்காது. என்ன திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படிங்கிறது இந்த வகுப்பில் சேர்ந்ததுக்கப்புறம் நான் நல்லாவே மனசு நிறைஞ்சு நான் உணர்ந்துட்டேங்க. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது என்னென்னா, என்ன ஒரு கடவுள் தேர்ந்தெடுத்து இந்த வகுப்பில் சேர்த்து இந்த பாட்டை கற்றுக்க வச்சிருக்கிறாரு. அவருக்கு எவ்வளோ கருணை என் மேலே இருந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறப்ப ஓகே, நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படிங்கிற அந்த மனசு நிறைஞ்சு போயிருக்கு. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்து என்னோட சின்ன சின்ன கருத்து உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. எல்லாருக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி. வணக்கம். திருச்சிற்றம்பலம். வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். எனக்கு கொடுத்த தலைப்பு திருவாசக பாடலின் வரியில் உள்ள பொருள்களை உணர்வதினால் மன நிறைவு அடைகின்றேன். எனக்கு இந்த திருவாசகம் என்ற சொல்லை கேட்டாலே எனக்கு ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படும். திருவாசகம் என்ற சொல்லே எனக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக இருக்கும். தேவார பாடல்கள் இறைவனை துதிக்க பாடியது என்றும், திருவாசகம் இறைவனை அடைய பாடியது என்றும் கூறுகின்றன.
இதுல சிவபுராணத்தில் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் என்ற இந்த வரி வந்து சிவபுராணத்துல 32வது வரி ஆகும். ஆனாலும் இது ஒரு சூட்சுமமா 32 வயதில் வந்து அவர் வந்து இறைவன் திருவடியை அடைய போகின்றேன் என்பதை இதுல வந்து சுட்டி காட்டியிருக்கின்றார். அதுபோல போற்றி திரு அகவல் பாடலிலும் அதிசயங்களையும் அனுபவங்களையும் சுட்டி காட்டியுள்ளார். மானுட பிறப்பினில் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒருமதி தான்றியின் இருமையுள் பிழைத்தும் இருமதி விளைவில் ஒருமையுள் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் ஈரிரு திங்களில் பேரு இருள் பிழைத்தும் என்று இந்த வரிகள் வரும். ஒரு தாயின் வயிற்றில் ஒரு கரு உருவாவதை அறிவியல் தொழில்நுட்பம் இல்லாத காலத்திலேயே மாணிக்கவாசகர் ஐயா அவர்கள் இந்த பாடலில் பாடியிருப்பது மிகவும் எனக்கு வியப்பாக இருக்கும். ஒரு தாயின் வயிற்றில் ஒரு கரு கிருமிகளில் தப்பித்து பிழைத்து ஒரு தாண்டிக்காய் போல வளர்ந்து மதநீரில் போராடி பல கட்டம் போராடி வெளிவருவதை மிகவும் அழகாக பாடியிருப்பார். இதுபோல போற்றி திருஅகவல் பாடலில் சிவபெருமான் வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி, பஞ்சபூதங்களை அடக்கி ஆள்பவர் என்றும் அவர் ஒருவரே சிதம்பரத்தில் பரவெளி தத்துவமாக, அதாவது ஆகாய தத்துவமாக இருப்பதையும், ஆகாயத்திற்கு எப்படி எல்லைகள் இல்லையோ அதுபோல இறைவன் தொடக்கமும் முடிவும் இல்லாதவர் என்பதை ஐயா மாணிக்கவாசகர் அவர்கள் அழகாக அந்த வரிகளில் அமைத்து கொடுத்திருப்பார். திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்ற வரிகளுக்கு ஏற்ப அன்போடு உள்ளம் கசிந்து உருகி பாடுவதினால் மன நிறைவு ஏற்படுகிறது. இது மட்டுமல்லாமல் திருவாசகம் பொருள் உணர்ந்து படிப்பதால் 21 தலைமுறைகளுக்கு நரகம் கிடையாது என்கின்றார்கள். சுருக்கமாக சொன்னால் திருவாசகம் படிப்பதால் இறைவனின் திருவடிகளை அடையும் மார்க்கமாகவும் பிறவி பிணிகளை போக்கும் மார்க்கமாகவும் கருதப்படுகிறது. திருவாசகத்தை பொருள் உணர்ந்து படிப்பதால் வாழ்நாள் முழுவதும் 51 தலைப்புகளையும் படித்து முடிக்க இறையருளை வேண்டுகின்றேன். நன்றி.